திடீர்னு ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கால் பண்ணாங்க, இந்த மாதிரி பொண்ணு பார்க்கலாமா உனக்கு, ஏதாவது ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் இருந்துட்டு சரி பாருங்க அப்படின்னு சொன்னேன். இந்த பொண்ணு வந்து நேர்ல பார்க்க போறோம், ஜாதகம் செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நானும் நேர்ல வரேன், வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு லேக்ல போய் மீட் பண்ணோம். அப்போவே வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆஸ் அ பர்சனா வந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சது. நம்ம பேசிட்டு சொல்லிக்கலாம், நம்ம எடுத்த உடனே ஓகேன்னு சொல்ல வேண்டாம். எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே, ஆனா வந்து உங்களுக்காக நான் ஒரு பொக்கெட்டு ஒரு சாக்லேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், அது மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அவர் சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வந்து ரெட் கலர் பொக்கெட் அப்புறம் சாக்லேட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் ஷேர் பண்ணிட்டு நாங்க சேட் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களுக்கு 2 பேத்துக்குள்ள நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஆனா நல்லா டைம் எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு நவம்பர்ல மீட் பண்ண, லாஸ்ட் நவம்பர்ல. ஜூன் வரைக்குமே டைம் இருந்துச்சு. ஜூன்ல தான் கல்யாணம். இப்படிதான் போச்சு எங்களோட இந்த மேரேஜ். மேரேஜுக்காக ரொம்ப நிறைய பிளான் பண்ணோம். எல்லாம் ஒரு சின்ன விஷயம் பார்த்து பண்ணோம். நவம்பர்ல பார்த்து பிடிச்சி மேரேஜ்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பிப்ரவரியில என்கேஜ்மெண்ட் அப்படியே நல்லபடியா ஸ்டார்ட் ஆச்சு. அன்னபூர்ணா ஹோட்டல் துடிலூர்ல வச்சிருந்தோம். ஆஸ் அ பர்சனா ரொம்ப கேரிங்கான பர்சன், ரொம்ப லவ் கொடுக்குற பர்சன். ஸோ வந்து யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி தான் இருக்காங்க. சரி நம்மள மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போய்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டு போய்க்கலாம். சங்கீதத்துல இருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபங்க்ஷனே ஒரு வாவ் ஃபேக்டரோட எல்லாம் ஜாலியா டான்ஸ் ஆடி ஹாப்பியா ஸ்டார்ட் ஆச்சு எங்க ஃபங்க்ஷன். வீட்டுலலாம் வந்து போய் சொல்லிட்டு விட மாட்டேன்ட்டாங்க. உப்பு மாத்தினதுக்கு அப்புறம் வெளியே விட மாட்டாங்களா மாப்பிள்ளை பொண்ணையும். ஸோ அதனால இவங்க கசின்ஸ்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. என் ஃப்ரெண்டு கமலும் சுனாவும் வந்திருந்தாங்க. அப்புறம் சங்கீத்துல எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மாமியார் மாமனார் எல்லாம் டான்ஸ் ஆடி தனித்தனியா இருந்த 2 வல்லகம் ஃபேமிலியா இப்போ ஆனதையா. ரிசப்ஷனும் சூப்பரா இருந்துச்சு. ரிசப்ஷனுமே வந்து நல்ல கிரௌடடான ரிசப்ஷன். ஒரு 2000 பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா 2500 பீப்புளே வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ரிசப்ஷன் டெக்கரேஷன் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. போட்டோகிராஃபி டீமும் பார்த்து எடுத்து கொடுத்தாங்க. எவ்வளவு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியா ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு வைப் வச்சிருந்தாங்க எங்களை சுத்தி. அவள் முகம் பார்த்து நான் இன்று தடுமாறினேன், நிழத்தோடவே
அண்ணாக்கும் எனக்கும் வந்து எப்படின்னா ஒரு அப்பா மாதிரி முன்னாடி வந்து எல்லாத்தையுமே பார்த்து எல்லாம் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி யார்கிட்ட என்ன பேசணுமோ எல்லாம் பேசி நாங்கள் அவ்வளோ பேசிக்க மாட்டோம். ஆனால் பாசம் நிறைய இருக்கு 2 பேத்துக்கும். அண்ணி வந்து எனக்கு ஏதோ ஒன்று வேணும்னா ரொம்ப பார்த்து பண்ணுவாங்க. இவளுக்கு சரி இது நல்லா இருக்கும் அப்படின்னா எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு டைப். இதுவரை பார்த்த பெண்ணில் உனை போல என யாருமே. அவுட்டோர் ஷூட் வந்து நானும் மிருத்திகாவும் ரொம்ப ஜாலியா 2 பேரும் பேசி சிரிச்சு நல்ல வைப்போட நாங்கள் போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இதுவரை பார்த்த பெண்ணில் உனை போல என யாருமே. அழகாலே கொன்று தின்று உயிர் மீட்டு தரவில்லையே. உன்னோடு நடக்கின்ற சிறு தூரம் கிடைக்கின்ற சில நேரம் என் வாழ்வின் வரமாகவே. இரவெல்லாம் உன்னை தேடி அலைகின்றேன், கிடைத்தும் நான் தொலைகின்றேன் புயல் காற்றில் விளக்காகவே. So baby don't you break my heart. So baby don't you break my heart. Don't you dare break my heart. So baby don't you break my heart. So baby don't you. இந்த ஓமம் வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நின்றுட்டே தான் கல்யாணம் பண்ணோம். ஸோ டக்குன்னு வந்துட்டு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க மொத்தத்தில் என்னோட மேரேஜ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக கம்ப்ளீட்டாக ரொம்ப ஹாப்பியாக போச்சு.